ஸ்ரீயஸ்பதியான அந்த பகவானுடைய கிருபையாலையும் ஸ்ரீ அண்ணாவுடைய கிருபையாலையும் அடியனுடைய குரு ஸ்ரீமதி விஷாகா மன்னியினுடைய ஆசீர்வாதத்துடனும் அடியனுடைய சங்கீத குருவான ஸ்ரீமதி கல்பலதிகா மாமியுடைய ஆசீர்வாதத்துடனும் இன்றைய தினம் ஆண்டாள் கல்யாணத்தை அனுபவிக்கலாம்னு எடுத்துருக்கோம். பொதுவாகவே எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலுமே ஒரு டாக்டர் ஆகணும்னா டாக்டருக்கு படிச்சுட்டா மட்டும் டாக்டர் ஆயிட முடியாது இல்லையா? ஒரு டாக்டர் அடியில சில நாட்கள் வேலை பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணாதான் ஒரு டாக்டர் ஆக முடியும். அப்படி உலக வாழ்க்கைக்கே லைஃப் ஸ்டைலுக்கே நமக்கு அப்படி தேவைப்படும் பொழுது இந்த பக்தி மார்க்கம் அப்படின்றது அது வந்து ஒரு கத்தி முனையில நடக்கிற மாதிரியா அவ்வளவு ஒரு சூக்ஷ்மமான ஒரு மார்க்கம். அந்த பக்தி மார்க்கத்துக்கு நமக்கு எப்பேற்பட்ட ஒரு வழிகாட்டி தேவை இல்லையா? அதனாலதான் நமக்கு புராண காலத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரஹ்லாதன், பீஷ்மாச்சாரியார், துருவன் போன்ற மகான்கள் நமக்கு வழிகாட்டிகளா இருந்திருக்காங்க. அப்போ புராண காலத்துல மட்டும்தான் உண்டா, முன்னாடி கேட்ட கதையா அப்படின்னு கிடையாது. நம்ம யுகத்திலையும் அவ்வளவு மகான்கள், பாரத தேசத்துல மகான்களுக்காக குறைச்சல், வழிகாட்டிகளுக்காக குறைச்சல், ஒவ்வொரு பிரதேசத்திலையும் அவ்வளவு மகான்கள் கீர்த்தனைகளை கொட்டி கொடுத்திருக்கார்கள் இல்லையா? கேரளா அப்படின்னு எடுத்துட்டோம்னா பூந்தானம், நாராயண பட்டத்திரி போன்ற மகான்கள். அப்புறம் வந்து கர்நாடகா எடுத்துட்டோம்னா தாசர்கள், ஆந்திர பிரதேசத்துல பத்ராச்சல ராமதாசர், அன்னமாச்சாரியார். அப்புறம் மகாராஷ்டிரால பாண்டுரங்க பக்தர்கள் துகாராம், நாமதேவ், ஜனாபாய் போன்ற சந்துக்கள். ராஜஸ்தான்ல மீராபாய். அதே போல உத்தரப்பிரதேசத்துல கபீர்தாஸ், ராமானந்தர். வெஸ்ட் பெங்கால்ல விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சைத்தன்ய மகாபிரபு. ஒடிசால ஜெயதேவர். அப்போ நம்ம தமிழ்நாட்டுல நமக்கு நம்மளுடைய ஆழ்வார்கள், நாயன்மார்கள், தியாகராஜ சுவாமி போன்ற மகான்கள். ஆனா இவர்கள் எல்லோருக்கும் முன்னாடி இருந்தவர்கள் யாரு அப்படின்னா ஆழ்வார்கள். எதனால அவர்களுக்கு ஆழ்வார்கள்னு பெயர் தெரியுமா? ஏன்னா பகவான் இடத்துல, பெருமாள் இடத்துல ஆழ்ந்த பக்தி உண்டு அவர்களுக்கு. அப்புறம் ஆழ்ந்த ஒரு டிவோஷன் உண்டு பகவான் இடத்துல. அதனாலதான் அவர்களுக்கு ஆழ்வார்களே பெயர். அதையும் தனித்த பெருமை யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஆண்டாள். எதனால தனித்த பெருமை அப்படின்னா ஆண்டாள பக்த கோட்டிலையும் சேர்த்துப்போம், தாயார் கோட்டிலையும் ஆண்டாள் உண்டு. ஏன்னா பக்தையா இருந்துதானே நாச்சியாரா போனா இல்லையா? அதனால 2 கோட்டிலையும் சேர்த்துக்கலாம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ அண்ணா சொல்வார், பொதுவாகவே ஆண்டாளுடைய அந்த குணத்தை பார்த்தா அவளுடைய பொறுமையை பார்த்தா பூமி தேவியும் தோன்றது, அவளுடைய கருணையை பார்த்தா ஸ்ரீதேவியும் தோன்றது, அவளுடைய அந்த பிரேம எல்லார்கிட்டையும் லவ்விங்கா பழகணும் இல்லையா? எல்லா இடத்துலையும், எல்லா கிரீச்சர்ஸ் இடத்துலையும் பழகுவா, அவ்வளோ அன்போட பழகுவா. பகவான் இடத்துல அப்படி ஒரு பிரேம பக்தியை வச்சுக்கிட்டோம். அப்பேற்பட்ட அந்த ஆண்டாளுடைய அந்த பிரேமன்ற அந்த குணத்தை பார்த்தா பிரேமையுடைய வடிவம் ஆண்டாள். அந்த குணத்தை பார்த்தா நப்பின்னையோ நீலாதேவியோ தோன்றது. இப்படி 3 தாயாருடைய சமஷ்டி ரூபம், ஒரே ரூபமா நம்மளுடைய ஆண்டாள். 3 குவாலிட்டிஸும் நம்மளால பார்க்க முடியும். அப்பேற்பட்டவள் நமக்கு பக்தி மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறான். மாதுரிய பக்தி, பிரேம பக்தி, பகவான் இடத்துல பக்தி வைக்கணும். பகவான் இடத்துல எப்படி பக்தி வைக்கிறதுன்ற அந்த விஷயத்த நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தரோம். நமக்கெல்லாம் என்ன மெசேஜ் கன்வே பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு நாடு, ஒரு இந்தியா நாடு அப்படின்னா ஒரு சுபிக்ஷமா இருக்கணும் இல்லையா? பசி, பட்னி, பஞ்சம் இப்படியா இருக்கணும். எல்லாம் நிறைய பயிர்கள்லாம் வளர்ந்து நிறைய அறுவடை பண்ணி அப்புறம் சுபிக்ஷமா இருக்கணும் இல்லையா நாடுதான். அப்போ சுபிக்ஷமா சில நாடுகள் இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்றத ஆண்டாள் சொல்றா. முதல் காரணம் வம்பு பேசுறதுனாலயா? யார்கிட்டையும் வம்பு பேசக்கூடாது. நமக்குலாம் 2 டாபிக் தான் தெரியுமா ஆண்டாள் சொல்றா. ஒண்ணு நம்மளை பத்தியே புகழ்ந்துக்கிறது, 2வது புறத்தையாரை பத்தி திட்டுறது, அடுத்தவாரை பத்தி திட்டுறது. இது 2ம் பண்ணக்கூடாது. நான் அமெரிக்கா போனேன், லண்டன் போனேன், ஆஸ்திரேலியா போனேன், அங்க போனேன், இங்க போனேன், நீ எங்க போன, எனக்கு என்ன தோணும்படி அவர்கிட்ட பேசுவா. அல்லது மத்தவாளை பத்தி திட்டுறது, இவன் இப்படி செஞ்சான், அப்படி செஞ்சான், அவன் பென்சில் திருடினா, அவன் பேனா திருடினா, இப்படி அவன் திருடினா திருடிட்டு போட்டோமே, அது ஒரு பெரிய விஷயமா நீ பேசிட்டு இருக்கியே அப்படி இன்னும் பேசக்கூடாது. அது ஒரு பெரிய விஷயமா இப்படி கேட்கிறவ
நம்மளுடைய இந்த சில்லி தாட்ஸ்லாம் பார்த்தா கேட்கிறவனுக்கு அப்படிதான் தோணும். அதனால குழந்தையார பத்தி திட்டவும் கூடாது. அப்ப பேசணும்னு தோணிச்சுன்னா என்ன பேசணும்? வாயும் வந்துருச்சுன்னா பேசிட்டே நம்ம தோணும். அப்போ பேசுறதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி பேசணும் அப்படின்னா அந்த பகவானுடைய நாமத்தை மட்டுமே சொன்னா போறோம். வாசுதேவா கிருஷ்ணா மாதவா கோவிந்தா பாவன தேவி வாசுதேவா கிருஷ்ணா மாதவா கோவிந்தன் சொன்னா பாடுறதுனா அப்புறம் சொன்னாலே போதும், தானே ஆதிராகம் சேர்ந்துடும், தானே ஆதிகாலமும் சேர்ந்துடும். சொன்னா போதும். நாம சங்கீர்த்தனம் தானே முக்கியம். அதனாலதானே திருப்பாவையில சொல்றா இல்லையா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்றார். வாயினால நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், அதுதான் முக்கியம். அடுத்தது ஆலய வழிபாட்டு. பாத்துல எவ்வளவு சாமி படம் இருந்தாலும் சுவாமி படம் இருந்தாலும் கோவிலுக்கு போய் அந்த சுவாமியை பார்க்கறதுன்றது அது வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தனி அனுபவம் கிடைக்கும். ஒவ்வொரு வாட்டியும் கோவிலுக்கு போய் அந்த பகவானை பார்க்கும்போது நமக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இது ரெண்டும் பண்ணாலே போதும், நானே சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்பேற்பட்டவளை நம்ம இப்ப பார்க்க போறோம், அவளை பத்தி பார்க்க போறோம். அதனாலதானே திருப்பாவையிலையும் அந்த ஒவ்வொரு பாசனத்திலையும் அந்த பிரேம சுகந்தம் வீசும். இப்ப பாடினோம் இல்லையா அந்த கேசவ நாம கீர்த்தனம் எவன்ற அந்த பாட்டு, இது ஸ்ரீ அண்ணா எழுதின கோதா பிரபந்தம் அப்படின்ற ஒரு கிரந்தத்திலிருந்து பாடினது. கோதா பிரபந்தம்ன்றது என்னன்னா, கோத என்னென்ன ஆண்டாள் எதெல்லாம் திருப்பாவையில தூய தமிழ்ல சொல்லியிருக்காளோ அது எல்லாத்தையும் அழகா சம்ஸ்கிருதத்துல சுலபமா பாடுறதுக்கு போல அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். விதவிதமான ராகங்கள்ல நம்ம பாட வழக்கம் உண்டு. அதுதானே ஆண்டாள் சொன்னாரியா, போகி உலகளந்த உத்தமன் பாடி. போகி உலகளந்த உத்தமனுடைய பெயரை தான் பாடணும், வேற எதுவும் பேசக்கூடாது. அப்பவே பயிர்கள்லாம் அழகா திருவிக்கிரம பெருமாள் சைஸ்க்கு வளர்ந்து சொல்லுவாங்க. திருவிக்கிரம பெருமாள் சைஸ்க்கு வளர்ந்து நானே சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு நமக்கு இவ்வளவு அழகான ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஆண்டாள் எப்படி கண்ணனை அடைச்சா அப்படின்ற கதையை இப்போ நம்ம எல்லாரும் அனுபவிக்க போறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்ற ஊர்ல மகாதேஜா விஷ்ணு சித்த அவருக்கு எதனால விஷ்ணு சித்தர்னு பெயர் அப்படின்னா, ஒரு அர்த்தம் இவருடைய மனசுல இவருடைய சித்தத்துல எப்பொழுதுமே விஷ்ணுவையே நினைச்சிருக்கிறதுனால விஷ்ணு சித்தர்னு பெயர்.
கருடனுடைய அம்சமாம் இவர். வைனதேயக அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல கருடன் அர்த்தம். கருடனுடைய அம்சமா இவர் இருக்கார். மகாபாகவதோத்தம, பகவானுடைய நாமத்தெல்லாம் பாடிக்கொண்டு பெரிய பாகவதரா இருந்தார் அவர். அவருக்கு பெரியாழ்வார்னு பெயர் சொன்னோம் இல்லையா? எதனால பெரிய ஆழ்வார்? நம்ம பெருமாளுக்கு எல்லாம் பெருசுதான். பெரிய பெருமாள், பெரிய பிராட்டி, பெரிய கோபுரம், பெரிய ஜீயர். அதே மாதிரி மாமனார் பெரிய ஆழ்வார் இருந்தார். இந்த பெரிய ஆழ்வார் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, நம்மளாம் கோவிலுக்கு போனோம்னா என்ன பண்ணுவோம்? 40 பக்கம் லிஸ்ட் எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு நம்மளுடைய தேவைகள் எல்லாம் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் கடவுள் இடத்துல வேண்டிப்போம், பகவான் இடத்துல வேண்டிப்போம் இல்லையா? நான் பாஸ் ஆகிடும், நாளைக்கு என்னோட டீச்சர் திட்டக்கூடாது, நாளைக்கு பார்க்க கூடாது, நாளைக்கு ஒழுங்கா டெஸ்ட் எழுதிப்போம், எப்படி வேண்டிக்கிறோமோ. ஆனா இவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, வெறும்னா கோவிலுக்கு போய் படான்னு கணத்துல போட்டு தர மாட்டார். பெருமாளுடைய அந்த அழகான திருமேனி, அழகான உருவத்தை பார்த்து அழகான முழங்கால், முத்து போல நகங்கள், அழகான அந்த பாதங்களை பார்த்த உடனே அவருக்கே கண்ணு பண்ணணுமே தோணி விடுதான். பாருப்பா பெருமாளே, உன் மேல யாரும் கண்ணு வச்சுக்க கூடாது, நீர் பல்லாண்டேன்னு அவரே பல்லாண்டு பாடினவர். பெருமாளுக்கே அவர் பல்லாண்டு பாடினவர். அப்பேற்பட்டவர் இந்த பெரிய ஆழ்வார். ஒரு புஷ்பவாண்டி, ஒரு தோட்டம் அமைச்சு, பூத்தோட்டம் அமைச்சு, அதுல இருக்கிற பூக்கள் எல்லாம் பிரிச்சு அழகா ஒரு பெரிய மாலையா, அழகான மாலையா கட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வட்டபத்ரசாயி பெருமாள் இருக்கார் இல்லையா, அவருக்கு சாத்துவாராம். அங்க இருக்கிற வட்டபத்ரசாயி பெருமாள் ஸ்தல புராணத்தை பார்த்தோம்னா சொல்லப்பட்டிருக்கு, மார்க்கண்டேயருக்காக அங்க எழுந்தருளி இருக்கார் அப்படின்னு. மார்க்கண்டேயருக்காக வந்தாரா இல்லையா? நம்ம ஆண்டாளுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல காத்துட்டு இருக்கார். ஆண்டாள் அவதாரம் பண்ண மாட்டாளான்னு. அப்பேற்பட்ட அந்த வட்டபத்ரசாயி பெருமாளுக்கு இவர் தீடாவும் மாலை கட்டி சாத்துவார். இப்படியே போயிட்டு ஒரு நாள் இவர் துளசி மாலை கட்டலாம்னு வராரு. துளசி பறிக்கிறதுக்காக துளசி தோட்டத்துக்குள்ள வரார். வரும் பொழுது பாடிட்டே வராராம், நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே வரார், பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே வரார். ரங்கேஷமா பாடி ரங்கேஷமா பாடி ரங்கேஷமா பிரபு எப்படி இருக்குன்றத சிஷ்யன்னா வைஷ்ணவ சம்ஹிதா கிரந்தம், அந்த கிரந்தத்துல பலவேறு மகான்களுடைய சரித்திரத்தை எழுதியிருக்கார். அதுல கோதையுடைய சரித்திரத்துல இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம சொல்லிட்டே வரும். அதுல அந்த அழுக்குறை எப்படி இருக்கா, மதுரம் சுஸ்வரம் சிஷோரோ, மதுரமா சுஸ்வரமா இனிமையா இருக்கா கேட்கறதுக்கு. அழுதா இனிமையா இருக்குமோ, அழுகுறல் இனிமையா இருக்குமோ அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல வியாக்கியானம் சொல்லுவார் சிஷ்யன்னா, இப்பெல்லாம் பாடினாலே பதிவருக்கு அபஸ்வரம் வருது, அழுது எங்கேயாவது சுஸ்வரமா இருக்குமோ அப்படின்னா, பகவான் நினைச்சுட்டே அழுதோம்னா அந்த அழுகே சுஸ்வரம் தான். அவனை நினைக்காம பாடினோம்னா நம்ம பாடுற பாட்டும் அபஸ்வரம் தான். அப்படி இந்த குழந்தை பக்தியோட அழுது, பகவான நினைச்சுன்னா அழுது இந்த குழந்தை. இப்படி குவாக்குவான அழுத உடனே பெரியாருக்கு என்ன அந்த குழந்தையினுடைய அழுக்குறல் இவ்வளவு சுஸ்வரமா இருக்கே, எங்க இருக்கு குழந்தை அப்படின்னு இவர் தேடிட்டே வரார். பார்த்தா அந்த துளசி தோட்டத்துக்கு நடுவுல பூமியே ரெண்டா புடக்கிறதாம். இந்த பூமி ரெண்டா புடந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு ஜோதி தெரியாது. அந்த ஜோதியில ஸ்வர்ண ரேக்கு போல தகதகதகதன்னு ஒரு குழந்தை ஜொலிக்கிறதாம். பூர்வ
வெள்ளிக்கிழமையா அன்றைய தினம் சுக்கிரவாரே வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் அழகான ஒரு குழந்தை ஸ்வர்ணரே தங்கரேக்கு மாதிரி ஜொலிக்கிறது. அவ்வளவு அழகா இருக்கு. அழகான விசாலமான கண்கள், காது வரை நீண்ட தாமரை போன்ற கண்கள், எடுப்பான மூக்கு, கொவ்வை பழம் போல உடல், கண்ணாடி அந்த கபோலம், அழகான குழந்தை சாய கொண்ட வச்சுட்டு கையில கிளிய வச்சுட்டு அப்படி காட்சி தருதான். அவ்வளவு அழகா இருக்கு. நெத்தியில கஸ்தூரி திலகம் விட்டு கொண்டு பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு, லட்சணமா இருக்கு. அந்த குழந்தையை பார்த்த உடனே பெரியாழ்வாருக்கு ரொம்ப ஆசையா எழுது, இந்த குழந்தையை நம்மளே எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணி போய் அந்த குழந்தைய அவர் எடுத்துக்கிறார். சாட்சாத் லக்ஷ்மி தேவி ஆச்சே. லக்ஷ்மி தேவிக்கே அப்பாவா இருக்கிறவர் எப்பேற்பட்டவரா இருந்திருப்பார் இல்லையா? அந்த குழந்தைய தூக்கிட்டு தன்னுடைய மனைவியிடத்துல கொடுத்து இப்படி 2 பேரும் அந்த குழந்தைய வளர்க்கிறான். அந்த குழந்தைக்கு கோதை அப்படின்னு பேர் வைக்கிறான். தமிழ்ல பூங்கோதைன்னு சொல்லுவோம் இல்லையா? சுருட்டு சுருட்டையான கேசம். அந்த கேசத்துக்காகவே இந்த குழந்தைக்கு கோதை அப்படின்னு பேர் வைக்கிறான். அந்த குழந்தை நாடுமே பொழுது வண்ணமா வளர்ந்து கொண்டே வருது. முதல்ல குப்பரத்து நிக்கிறது, அப்புறம் நீஞ்சது. நீஞ்சும் பொழுது கிருஷ்ண பக்தி கடலையே நீஞ்சணும். அப்படி நீஞ்சி இப்ப நடக்க ஆரம்பிச்சிருந்த அந்த குழந்தை கால் கட்டை கொலுசு போட்டுக்கொண்டு இப்படி சச்சன்னு ஓடி வந்தான். அழகா பட்டு பாவாடையெல்லாம் போட்டுட்டு அவ்வளவு அழகா பின்னிட்டு சாயை கொண்டு போட்டுட்டு கிளியை வச்சுட்டு அவ்வளவு அழகா அந்த குழந்தை ஓடி வருது. அப்பா இடத்துல எல்லாம் எடுத்துருச்சு பாடம். பெரியாழ்வார் இடத்துல கோதைக்கு அப்பாவே குரு, குருவே அப்பா. பெரியாழ்வார் கிட்ட எல்லா கதைகளும் கேட்டு தெரிஞ்சிருப்பார். அதுவும் கிருஷ்ண கதைகளை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் கோதைக்கு. கேட்கலாம் பெரியாழ்வார் கிட்ட, அப்பா கிருஷ்ணன் என்னப்பா பண்ணினா, கிருஷ்ணன் என்னென்ன லீலைகள் எல்லாம் பண்ணினா எனக்கு சொல்றேலா? உடனே இந்த பெரியாழ்வார் சொல்றார். அழுத்துக்காது செத்துக்காது கேட்க 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 ஆசாசியா பெரியாழ்வார் திருமொழியில் எழுதிருக்கார். ஒவ்வொன்றும் அது எல்லாத்தையும் கோதைக்கு சொல்லிக்கொண்டே வரார். கிருஷ்ணனாமா, கிருஷ்ணன் ஒரு சரியான விஷமக்காரமா. எல்லா ராத்திரியும் போய் வெண்ணையை திருடுவான் தெரியுமா? அவனை எல்லாரும் கோபிகைகள்லாம் எப்படி கூப்பிடுவா தெரியுமா? தீராத விளையாட்டு பிள்ளை, தீராத விளையாட்டு பிள்ளை, தீராத விளையாட்டு பிள்ளை, தீராத விளையாட்டு பிள்ளை, உயிரே கண்ணு உயிரே.
கேம் விளையாடுற மாதிரி கிடையாது. அப்பெல்லாம் என்ன பண்ணுவான்னா கால் மேல மண்ணை குமிச்சு குமிச்சு சிற்றிலாம் கட்டுவா. கேசல்ஸ் சொல்லுவா இல்லையா, அந்த கேசல்ஸ் மாதிரி கட்டி நேக்க அந்த காலை வெளியில எடுத்துட்டா அது அழகா ஒரு சின்ன மலை மாதிரி ஆயிடும். அப்படி இந்த கோதை விளையாடிட்டு இருக்கா. விளையாட ஆரம்பிச்சா ஒரு பாவுக்கு லோகத்துக்கு விடுவானோ, தனி உலகத்துக்கு விடுவான். அந்த உலகத்துக்கு தானும் கண்ணனும் தன்னுடைய தோழிகள் தான். இப்படியே சிற்றில் கட்டி விளையாடிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பின்னாடி மரத்துக்கு பின்னாடி ஒருத்தன் ஒழிஞ்சுட்டு பார்த்துட்டு இருக்கான் திருட்டு மொழியோட. யாரு? நம்ம கண்ணன். தலையை சாய்ச்சிட்டு கையை பின்கட்டு கட்டி இப்படியே பார்த்துட்டு இருக்கான். அந்த கண்ணனுக்கு ஒரு தனி ஸ்டைல், அதை வேற யாராவது பண்ணா நல்லா இருக்காரு. அப்படின்னு பின்னாடி இப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது கோதையோ இப்படி சிற்றில் கட்டிட்டே இருக்கா. சிற்றில் கட்டி முடிக்க போறா. அந்த சமயத்துல இந்த கண்ணன் குதிச்சு அந்த சிற்றில் மேல போட குதிச்சான். சிற்றில் என்னாச்சு? செதஞ்சு போச்சு. சிற்றில் செதஞ்ச உடனே வந்ததே பார்க்கணும் கோபம் கோதைக்கு. உடனே கேட்கிறாளா கண்ணன் இடத்துல, துபான் கண்ணா நீ எங்க இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொல்றது? உடனே கண்ணன் கேட்டானா, என்னது புது கேள்வியா இருக்கே. அவ தேவாதி தேவர்கள் 33 தேவர்களும் என்னோடைய தர்சனத்துக்காக காத்துட்டு இருக்கா. எல்லாரும் கோகுலாஷ்டமி போது என்ன பண்ணுவா தெரியுமா? என் பாதங்கள் எல்லாம் அழகா வரைஞ்சு பட்சணெல்லாம் பண்ணி வச்சு எனக்காக காத்துருப்பா தெரியுமா? நீ என்னடா ஏன்டா இங்க வந்து கேட்டுட்டு இருக்கியே? சொன்னாங்க போத பாருங்கண்ணா, அவருடைய இந்த மாயாஜால பேச்சுக்கெல்லாம் என்னால ஒத்து போக முடியாது. நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? தியாகராஜ சுவாமி சொல்றாரு இல்லையா, சமயானிக்கு தக்குமாட்டலானே. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கண்ணன் பேச மாட்டோம்னா அந்த மாதிரி இவன் இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுதே கோதைக்கு டவுட் வந்துருது. இது மாதிரி நீ இதெல்லாம் பேசாத, என்னால இந்த பேச்சுக்கெல்லாம் ஒத்து போக முடியாது. நான் கேட்ட கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. கண்ணன் சொல்றானா, நான் வந்து குதிச்சேன்னு சொல்றியே, என் பாதம் பண்ணும்படி என் கால் பண்ணும்படி உன்னை யார் கட்ட சொன்னது? உடனே கோதை சொன்னாதான், உன் கால் படாத இடம் இந்த உலகத்துல எங்க இருக்கு? நீயே சொல்லு பார்ப்போம். எந்த மூலையில இருக்கு நீ சொல்லு, அங்க போய் நான் சிற்றில் கட்டிக்கிறேன். நீ திரிவிக்ரம பெருமானாட்டும் அவதாரம் எடுத்து ஒரு கால பிரம்மலோகம் பரியந்தம் மேல தூக்குவ, மற்றொரு கால பாதாளம் பரியந்தம் கீழே வைப்ப. நான் எங்க சிற்றில் கட்டிக்கிறது? சிரிச்சுனானா அந்த கண்ணன். கோதைக்கு சின்ன குழந்தையா இருந்தா கூட நிறைய ஞானம் இருக்கு. மூர்த்தி சிறுசா இருந்தாலும் இவனுக்கு கீர்த்தி பெருசா இருக்கு. அப்படி இப்படி கண்ணன் சிரிச்சுட்டு இருக்கான். சிரிக்காத பாரு கண்ணா, சிரிக்காத. அது சரி, உங்க ஊர்ல எது பண்ணாலும் தப்போ? சதச்சா ஏன் சதச்சான்ற, சிரிச்சா ஏன் சிரிச்சன்ற, ஏன் நம்ம சிரிக்க கூடாது? உடனே சொல்றானா கோதை நாச்சியார் திருமொழியில, சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதை கணவையோ சிற்றிலோ மனசெல்லாமையும் சேர்த்து செதுச்சாத. ஏன்னா நீ ஒரு புன் முறுவல் பண்ணினா உன்னுடைய அந்த சிரிப்புக்கு அப்புறம் எங்களுக்கு வேற எந்த வேலையிலுமே கவனம் செலுத்த முடிய மாட்டேங்கிறது. உன் அமகர்த்தமாக இருக்கு. சிற்றில் சதச்சா மாதிரி இங்க மனசெல்லாம கொள்ள கொண்டாதப்பா அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு அழகான லீலைகள் இன்னும் நாச்சியார் திருமொழியில படிச்சா தெரியும். படிக்கணும்னா இதான் படிக்கணும். அவ்வளவு அழகா ரசிச்சு எழுதிருக்கா ஒவ்வொரு லீலைகளையும். இப்படியே கோதை நாடுமே பொழுது வண்ணமா கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டுக்கொண்டே வளர்றான். கல்யாணோச்சிதமான வயசு வந்துருக்கு. இப்போ அவளுக்கு என்ன ஒரு எண்ணம் வந்துருக்கு அப்படின்னா, கண்ணனையே நம்ம கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமான்ற எண்ணம் வந்துருக்கு. கண்ணனையே நம்ம மாலையிட மாட்டோமா அப்படின்ற எண்ணம் இவளுக்கு வந்துருந்தோம். கண்ணனை நம்ம பார்க்க மாட்டோமா, இவங்கதாரும் கனவுலே இவன் வரானே அப்படின்னு இவளுக்கு தோணி போயிடுது. உடனே ஒவ்வொன்னா தூது விடுறாளா. மேகத்தை தூது விடுறா, மயில தூது விடுறா, மண்ணை தூது விடுறா, கிளியை தூது விடுறா, குயில தூது விடுறா. இப்படி எல்லாத்தையும் தூது விட்டுட்டு இருக்கா. மேகத்தின் இடத்துல பார்த்து சொல்றாளா, இந்த மாதிரி மேகமே சும்மா சமுத்திரத்துல இருக்கிற தண்ணியை, கடல்ல இருக்கிற தண்ணியை குடிச்சுட்டு மலை மேல போய் வர்ஷிக்காத மழைய. நான் சொல்றது நீ கேளு.
சமுத்திரத்தை விட ஜாஸ்தி தண்ணீர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். என்ன இடம்? என்னுடைய கண்ணுல. கண்ணனை பார்க்க மாட்டோமான்ற அந்த ஏக்கத்திலேயே என் கண் முழுக்க கண்ணீரா வடிச்சுக்கிறதே அது உனக்கு தெரியலையா? நீ என்ன பண்ற? இந்த கண்ணுல இருக்கிற கண்ணீர் மழை, இந்த கண்ணீர் தண்ணியை நீ குடிச்சுட்டு மலை மேல தானே ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்க திருப்பதியில, அங்க போய் நீ மழையை வர்ஷி. அப்ப ஸ்ரீனிவாசன் கேட்கட்டும், அடிக்கிற வெயிலுக்கு மழை தண்ணி என்ன குளிர்ச்சியா தானே இருக்கணும், இது என்ன இப்படி சுட்டு பொசுக்கிறதே அப்படின்னு கோவிந்தன் கேட்கட்டும். அப்ப நீ சொல்லு, பாரு மேகமே, நீ சொல்லு, இது தண்ணீர் மழை இல்ல, கோதையினுடைய கண்ணீர் மழைன்னு சொல்லு. அப்பயாவது ஸ்ரீனிவாசன் என்ன பார்க்கறதுக்காக ஓடி வரட்டும் அப்படின்னு மேகத்தினிடத்துல சொல்றா. அடுத்தது மயில் இடத்துல சொல்றா, இங்க பாரு, இங்கே ஆடாத பிருந்தாவனத்துல போய் ஆடுன்னு சொல்றா. கிளியையும் குயிலையும் சொல்றா, இந்த பேரை இங்க பாருங்கோ, சும்மா பியூ பியூ பியூன்னு கத்திட்டு இருக்காதீங்கோ, கோவிட்டு இருக்காதீங்கோ. பியூ பியூன்னா பிரிய பிரியன் தானே அர்த்தம். என்னுடைய பிரியன் பிருந்தாவனத்துல தான் இருக்கான், அங்க போய் நீங்க கூவுங்கோ. மின்னடையன்னும் பறந்து விளையாடும் வில்லி புத்தூர் உரைவாதன் புன்னடி காப்பதோ கோதம் ஒண்ணும்னா தூக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் சுத்தீர ஜனங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, பந்துக்கள்லாம் பார்க்கற ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கா. என்னது பித்து பிடிச்ச மாதிரி என்னமோ இப்படி மயில் இடத்துல பேசிட்டு இருக்கா, மேகத்து இடத்துல பேசிட்டு இருக்கா. அவளெல்லாம் இந்த பாவம் என்ன முடிய போகுது? இப்பெல்லாம் மனுஷாலே யாரும் பேசிக்க மாட்டேங்கிறா. கோயில் இடத்துல மயில் இடத்துல பேசினா யாருக்கும் புரிய போகுது? இவர்கள்லாம் பரிகாரமா இப்படி பண்ணிட்டு இருக்க. அப்ப நினைச்சுட்டானா, என்ன இந்த கோதை பித்து முடிச்சுதனமா
இப்படி பேசிட்டு இருக்காளே. ஒருத்தி சொல்றாளா, இந்த கோதைக்கு பூதம் தான் பிடிச்சிருக்கு. இன்னொருத்தி சொல்றா, பூதமும் பிடிக்கல, பூதெல்லாம் பிடிக்கல, இவளுக்கு கிரகம் சரியில்லை, கிரகம் தான் பிடிச்சிருக்கு. பூதமும் பிடிக்கல, கிரகமும் பிடிக்கல, இவளுக்கு கருப்பு பிடிச்சிருக்கு. இன்னொருத்தி சொல்றா, இது எதுவுமே பிடிக்கல, வைத்தியம் இடத்துல காமிச்சா சரியா போயிடும், ஒரு டாக்டர் இடத்துல காமிச்சா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒன்னொன்னுக்கும் ஸ்ரீ அண்ணா அவ்வளவு அழகா ஒரு பதில் சொல்லுவார். ஆமா, பூதம் தான் பிடிச்சிருக்கு. இந்த பூதம் மகத் பூதம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வந்து இல்லையா, மகத் பூதம், பெரிய பூதம், இது யாராலையும் விரட்ட முடியாது. இன்னொருத்திக்கு பதில் சொல்ற, ஆமா கிரகம் தான் பிடிச்சிருக்கு, பிரகலாதனை பிடிச்சா அதே கிரகம் பிடிச்சிருக்கு, கிருஷ்ண கிரகம்ன்ற கிரகம் பிடிச்சிருக்கு. அடுத்தது, ஆமா இந்த கோதைக்கு கருப்பு தான் பிடிச்சிருக்கு. இந்த கருப்பு பெரிய கருப்பு, இரண்யகசிபுவாலேயே ஓட்ட முடியாத கருப்பு. அதனாலதானே கண்ணனே கருப்பா தானே இருப்பான். கண்ணனுக்கே ஷியாம சுந்தரன் தானே பெயர். கருப்பா இருப்பான், அடுத்த வார்த்தையும் பார்க்கணும், சுந்தரனா இருப்பான், அழகாவும் இருப்பான். எல்லாரும் கருப்பா இருப்பான், அழகா இருக்க மாட்டாரு. இவன் கருப்பாவும் இருப்பான், அழகாவும் இருப்பான். அப்ப ஏற்பட்டவன் ஆண்டாளுக்கு பதில் சொல்ற, கோதைக்கு பதில் சொல்றா, எனக்கு வைத்தியத்துல காமிச்சா எந்த நோயும் சரியா போக போறதில்லை. ஏன்னா என்னுடைய நோய் யாருக்கும் புரியாது. என்னுடைய நோய் யாருக்கு புரியும் அப்படின்னா, அந்த ரங்கநாதரே, சாட்சாத் அந்த ரங்கநாதரே என் கைய வந்து புடிச்சாதான் இந்த நோய் தீரும். ஏன்னா யாருக்கும் என்னோ இது அறியதா அப்படின்னு இப்படி கோதை சொல்றா. இப்படியே இவன் ஒன்னொன்னா தூது விட்டு இருக்கும் பொழுது இவளுக்கு தோணித்து, இதெல்லாம் நம்ம பண்றோமே, கண்ணன் நம்மள எப்போ வந்து பார்ப்பாங்க. உடனே பெரியாழ்வார்கிட்ட சொல்றா கோதை, அப்பா நான் இவ்வளவு பக்தி பண்றேனே, இவ்வளவு நான் தூதெல்லாம் பண்றேனே, அது மீதியும் ஏன்பா கண்ணன் இன்னும் என் கணவரையே வந்துட்டு இருக்கான், நினைவுல வந்து பார்க்க மாட்டானாப்பா, நேர்ல வந்து என்ன பார்க்க மாட்டானாப்பா. உடனே பெரியாழ்வார் சொல்ற, இதோ பாருமா, நீ கவலைப்படாத. பொதுவா பகவான் நம்ம இடத்துல பேசுறதுக்காக கனவுல வந்து வந்து பேசுவாமா, கண்டிப்பா அவன் வருவான் நேர்ல. பகவான் சார்ந்த எந்த கனவா இருந்தாலும், தெய்வம் சார்ந்த எந்த கனவா இருந்தாலும் அது நிஜம், அது நிஜத்துல நடக்குமா. நீ என்ன பண்ற, கோபிகைகள் வரை பாவை நோம்பு. கோபிகைகளா பாவை நோம்பா? அவர்கள் எப்படிப்பா நோம்பு இருந்தார்கள்? உடனே சொல்றார் பெரியாழ்வார், ஹேமந்தே பிரதமே மாசின்னு பாகவதத்துல ஆரம்பிச்சுது. மார்கழி மாசம் 30 நாளும் நீ பாவை நோம்பு இருமா, பக்தியோடு இரு. உன்னுடைய தோழிகள் எல்லாம் அழைத்து கொண்டு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே கோகுலமா நினைத்து கொண்டு நீ பாவை நோம்பு இரு அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூட வீரலையா பேச்சு. பகவான் வந்துருவார் திருட விசுவாசம் கோதைக்கு உள்ள. உடனே அவள் பாவை நோன்பு இருக்க ஆரம்பிச்சுட்டா. தன்னையே ராதையா பாவித்து கொண்டு தன்னுடைய தோழிகள் எல்லோரையும் அவள் கோபிகைகளா பாவித்துட்டு, ஸ்ரீவில்லிபுத்தூரையே கோகுலமா நடத்திட்டு, அப்பா போட்டிருக்கிற தோட்டத்தையே பிருந்தாவனமாக பாவித்து கொண்டு, அங்க ஓடுற பொய்கை ஆற்றையே யமுனையாக பாவித்து கொண்டு முதல் நாள் ஆரம்பிச்சாலாம். அதற்கு முதல்ல பாடி திருப்பா மாண்டாட்டாலே நமக்கு ஞாபகம் வருதே திருப்பாவை தான் இல்லையா. மார்கழி மாசம் அப்படி ஆரம்பிச்சிட்டாளா அந்த நோம்ப. அவ சொல்றா முதல் பாசுரத்துல என்ன நமக்கு சொல்ல வர அப்படின்னா, நாங்க இந்த நோம்ப நல்லபடியா முடிச்சோம்னா நாராயணன் எங்க எல்லாருக்கும் வந்து பறை கொடுப்பான், பரிசு கொடுப்பான் அப்படின்னு இவர்கள்லாம் நோம்பு இருக்க ஆரம்பிச்சுட்டார்கள். நாற்காலே நீராடின்னு சொல்றா இல்லையா, அடுத்த 2வது பாசுரத்துல சீக்கிரமாவே நீராடிடுவானோ, குடிச்சிருவா. அதுவும் முக்கிய கொடை ஸ்நானமா இல்ல, நதி ஸ்நானம். நதியில போய் குளிர அது மார்கழி மாசம். இப்ப இருக்கிறவாளா 40-50 வயசு இருக்கிறவாளே கோடை காலத்துல 10-11 மணிக்கு வெந்நீர்ல குளிச்சதுக்கே அது குளிச்சே இல்லையா, அதான் உடம்பு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இத்தனைக்கும் சின்ன சின்ன குழந்தைகள், செல்வ சிறுமியர்கள்
சொல்றா, என்ன பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றா. நெய்யணும் பாலணும் நாற்காலி நீராடி, நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம், சுக்கத்தை தரக்கூடிய விஷயங்களை சாப்பிட மாட்டோம், நாற்காலி நீராடி வெய்யிட்டு எழுதும், மையிட்டுக்க மாட்டோம், மையிட்டு எழுதும், மலர் இட்டு நான் முடியும், மலர் சுட்டிக்க போறதில்லை. நல்ல ஒரு ரசமான வியாக்கியானம் என்னன்னா, மலரிட்டு நான் முடியும்னு மலர்ல ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா நாங்க மலர் சுட்டிக்க போறதில்லைன்னு அர்த்தம். இதுவே மலரிட்டு நான் முடியும்னு நாளை ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா மலர் நாங்களா சுட்டிக்க போறதில்லை, கண்ணன் வந்து எங்கள் எல்லார் தலையிலையும் மலர் சூட்டணும் அப்படின்ற ஒரு அழகான அர்த்தம் இந்த இடத்துல. தீக்குறளை சென்றோம், தீய வார்த்தைகளை பேச மாட்டோம். இப்பெல்லாம் எல்லாரும் ஏகாதசி விரதம் வந்து உள்ளாச்சாரமும் முக்கியம் இல்லையா, அந்த பசி பயத்துக்கு அதனால எல்லா இடத்துலையும் சுள்ளுபுள்ளி விழுவோம் கோபத்தோட. ஆனா இவர்கள்லாம் சொல்றார்கள், தீக்குறளை சென்றோம், தீய வார்த்தைகளை யாரிடத்திலையும் கோச்சுக்க மாட்டோம், தீய வார்த்தைகளை பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஓங்கி உலகளந்த ஆழிமழைக்கன்னா மாயனை, இந்த அடுத்த 3 பாசுரங்கள்ல பலனை சொல்றான். நோம்பு இருந்தா என்ன பலன் அப்படின்றத நம்ம எல்லாரும் சொல்றா. நாடெல்லாம் சுபிக்ஷமா இருக்கும், நம்மளுடைய தாப்பங்களும் பாப்பங்களும் தீயில தூசாவது போல ஆயிடுவோம். ஒரு பஞ்சை வந்து நெருப்புல போட்டா எப்படி கப்புனு பொசுக்கி போயிடுமோ அதே மாதிரி நம்மளுடைய பாப்பங்கள்லாமும் பொசுக்கி போயிடும் அப்படின்னு சொல்றா. 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரைக்கும் ஒவ்வொரு தோழிகளையா எழுப்புறா. எழுப்பும் போது பரிகாசமாவும் எழுப்புறா, கொஞ்சி எழுப்புறா, எல்லை இலக்கிலேன்னு கொஞ்சி எழுப்புறா, திட்டி எழுப்புறா. அப்படி ஒரு வழியில எல்லாரையும் எழுப்பி கூட்டிட்டு போறான். பெருமாளை சேவிச்சுட்டு அங்க இருக்கிற கண்ணனெல்லாம் எழுப்பி உட்காந்து வச்சு இப்படி இந்த நோக்க முடிக்க போற சமயம் பறை தருவான்னு சொல்லியிருக்காரு இல்லையா, கைங்கரியம், பறைன்றத விட கைங்கரியம் நமக்கு. உடனே கண்ணனை உட்காந்து வச்சு கேட்கிறா, கண்ணா எங்க எல்லாருக்கும் நீ பறை தரன்னு சொன்னியே, என்ன பறையை கொடுக்க போற? உடனே கண்ணன் சொல்றானா, சொத்து கொடுக்கணுமா, நல்ல அழகு கொடுக்கணுமா, இப்பெல்லாம் பியூட்டிலாம் பாட்டி எடுத்து என்னத்த அழகு கொடுத்துருக்கு. உடனே அவர்கள் நான் சொல்றா, இதை பாருப்பா, நீங்காத செல்வம் தான் நாங்க கேட்கிறோம், நீங்கிற செல்வம் இதெல்லாம். அழகுனா எத்தனை நாளைக்கு அழகா இருக்க முடியும், செல்வம்னா எத்தனை நாளைக்கு செல்வம் நிறைஞ்சிருக்க போறோம், இன்னைக்கு இருந்தா நாளைக்கு இருக்காது. அதனாலதான் சதவரை பேர் லட்சுமி தேவிக்கு ஒரு இடத்துல ஸ்திரமா இருக்க மாட்டான், எங்க வேணுமோ அந்த இடத்துல கரெக்டா அவங்க உட்காந்துப்பா. அப்படி எங்களுக்கு செல்வமும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், எங்களுக்கு தேவை வைகுண்டமே வேண்டாம்க்கா, இருக்கிறதுலே மகத்துவமான பறையே வேண்டாம்னா எங்களுக்கு தேவை எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன்னோடு நாங்க அவதாரம் எடுக்கணும், 7 பிறவிக்கு எடுக்கணும், ஆனா உன்னோட எடுக்கணும், நாங்கெல்லாம் அவதாரம் பண்ணணும், நீயும் என்னோட சேர்த்து அவதாரம் பண்ணணும், நாங்கெல்லாம் உன்னிடத்துல பக்தி வச்சு உன்னையே வாழ எடுக்கணும்பா அப்படின்னு இவர்கள்லாம் சொல்லி கொண்டே வரா. இப்படி அந்த நோம்புக்கான பறையை இவர்கள் பெற்றுக்கொண்டு கூடார வழி உற்சவத்தெல்லாம் கொண்டாடியாச்சு. ஆனா இப்பயும் ஆண்டாளுக்கு தோண்டிட்டு கோட்டைக்கு தோண்டிட்டு இருக்கு, இதெல்லாம் நடக்கிறது ரைட் சரி, ஆனா கண்ணன் எப்ப நம்மள வந்து மாலையிட போறான்? அவ யோசிச்சா கண்ணனா நம்மள எப்ப மாலையிடுவான்னு தெரியல, பேசாம நம்ம மாலையிடணும் கண்ணனை அப்படின்னு அவளுக்கு தோண்டி போயிடுது. உடனே புராணம் தன்னையே அழகா ஒரு கல்யாண பெண்ணாட்டம் ரெடி பண்ணிட்டு அழகா ராகுடி வச்சு பின்னிட்டு சாயை கொண்டு போட்டுட்டு கையில கிளிய வச்சுட்டு ஆபரணங்கள்லாம் குடிச்சு கொண்டு பட்டு வஸ்திரம் கட்டிட்டு காலில் கொலுசு போட்டுக்கொண்டு அவ அப்படியே அலங்காரம் பண்ணிட்டா. உடனே தானே அழகழகா ஒரு மாலையை தயார் பண்ணா, தானே அழகழகா ஒரு மாலையை கட்டி அவ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறா. அந்த மாலையை தான் கழுத்துல போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி இப்படி குடிக்கிட்டு மினிக்கிட்டு அழகு பார்த்துக்கிறான். கண்ணனுக்கு சரியானவளா இருப்பேனா, கண்ணனுக்கு நான் உகந்தவளா இருப்பேனா, பெருமாளுக்கு நான் ஏத்தவளா இருப்பேனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானா. Bye.
தரிச்சிட்டு கண்ணாடி முன்னாடி இப்படி அழகு பார்த்துட்டு இருக்கா. பெருமாளுக்கு ஏத்தவளான் இப்படி அழகு பார்த்துட்டு இருக்கும்போது பெரிய அழகா வந்துட்டார். டப்புன்னு அந்த மாலையை கட்டி வச்சுடுறா. அவருக்கு எதுவுமே தெரியாது. சூடி கலைந்த மாலையை தான் பெருமாளுக்கு கொடுக்க போறேன், எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது உடனே கோத சொல்றானா, அப்பா கையாலே நான் ஆசாசியா கட்டினேன்ப்பா பெருமாளுக்கு, இதை கொண்டு போய் நீங்க வட்டபத்திர சாயி பெருமாளுக்கு சாத்துப்போ. இப்படியே சந்தோஷமா இந்த மாலையை கொடுத்தோடனே பெரியாழ்வாரும் சந்தோஷமா ஏத்துட்டு கோவிலுக்கு போறார். கோவிலுக்கு போய் அர்ச்சகர் இடத்துல அந்த மாலையை கொடுக்கிறார். அர்ச்சகர் அந்த மாலையை சாத்தலாம்னு வரும் பொழுது அதுல கூந்தல் மனம் வீசும். கேச பாஷங்கள்லாம் சிக்கி முடியில அது சிக்கிருக்கு அந்த மாலையில. இது பார்த்த உடனே ரொம்ப கோபம் வந்தது அர்ச்சகருக்கு. என்ன பெரியாழ்வாரே, நீங்க இப்படி அபசாரம் பண்ணலாமா? எப்பேற்பட்ட விஷ்ணு பக்தர் நீங்க, யாரும் சூடி கிடைத்த மாலையை போய் இப்படி பெருமாளுக்கு சாத்தலாம் வரையலை, இது என்ன அநியாயம்? பெரியாழ்வார் தூக்கி வரும் புடிச்சு எடுத்து என்ன நடந்தது, அந்த மாலையை எடுத்துட்டார். விரு 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 விருன்னு ஆத்துக்கு வந்தார். உடனே கோதையினிடத்தில் சொன்னார், என்னமா கோதை, இப்படி பகவானுடைய விஷயத்துல போய் இந்த மாதிரி விளையாடி இருக்கியே, இந்த பிடியும் மாலைய அப்படின்னு கோபமா இருந்த உடனே ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல அவளுக்கு. அவர் நினைச்சிட்டு இருந்தா இந்நேரத்துக்கு பெருமாள் ஏற்றிருப்பார் நம்ம மாலைய, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து, இனிமே நான் பெருமாளுடைய பத்தி நினைச்சிட்டு இருந்தோமே, என்னது கண்ணா உன்னால என் மாலைய கூட ஏத்துக்க முடியல, என்ன எப்ப நீ ஏத்துக்க போற, என்ன எப்படி நீ ஏத்துக்க போற, உன்னால என் மாலைய கூட ஏத்துக்க முடியலையே, இத்தனை நாள் நான் கண்ட கனவெல்லாம் பிரமையா பொய்யா, அப்ப இதெல்லாம் நிஜம் இல்லையா, என்ன நீ வந்து மாலையிட மாட்டியா அப்படின்னு இப்படி அழுதுட்டே புறப்பட்டே இருக்கும் பொழுது பெரியாழ்வாரோ கோவில்ல அந்த புது மாலையை கொடுக்குறார். அந்த புது மாலையை அர்ச்சகர் பெருமாளுக்கு சாத்தலாம்னு வரும் பொழுது அர்ச்சக முகையில பெருமாள் ஆவேசிச்சு பேசுறாரா, இதோ பாருமா பெரியாழ்வாரே, எனக்கு உங்களுடைய மாலை வேண்டாம், கோல சூடி கலைந்த அந்த மாலை தான் எனக்கு வேணும், நீங்க அந்த மாலையை கொண்டு வாங்க, நீங்க கட்டின மாலை எனக்கு வேண்டாம். பெரியாழ்வாருக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. உடனே ஓட்ட முன்னுடையமா அதுக்கு முன்னாடி குடும்பம் மாலைய பெருமாள் கேட்கல, என்னப்பாச்சு என்னப்பாச்சு, அப்புறம் வந்து சொல்றேன், முதல்ல குடும்பம் மாலைய. உடனே கோதையுடைய மாலையை எடுத்துட்டு பெருமாளுக்கு சாத்தின உடனே பெருமாளும் ஏற்றுட்டார். மறுபடியும் ஆத்துக்கு வர பெரியாழ்வார் முதல் தடவை கூப்பிடுறாரு, ஆண்டாள். கோதை திருப்பி திருப்பி பாக்குற, யாருப்பா கூப்பிடுற, என்னதான் கூப்பிடுற, நீ தானேமா ஆண்டாள், அந்த ஆண்டவனே நீ ஆண்டுட்டியே, ஆண்டவரிடத்துல ஆளையே ஒப்படைக்கிறவனாச்சு, அவள் சாட்சாத் லட்சுமி தேவி ஆச்சு, நீ தாமா ஆண்டாள் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்ற. உடனே இவன் சொல்றா, பெரியாழ்வார் சொல்ற, மன்னிச்சுடுமாங்க, உன்னிடத்துல கோபமா பேசிட்டேன், உன்னுடைய பாவம் எனக்கு புரியாம போயிடுதேமா அப்படின்னு பெரியாழ்வார் அப்படி கேட்க, உடனே சொல்றா ஆண்டாள் சொல்றா, என்னப்பா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசலாமா, என்னிடத்துல கொஞ்சமாவது அந்த கிருஷ்ண பக்தி இருக்குன்னா அது உங்களுடைய காரணத்தினால தானே, நீங்க எனக்கு ஆசையை கதை சொன்னதுனால தானே எனக்கு அந்த பக்தி வந்திருக்கு, நீங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்னு இவர்கள் ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு அன்றைய தினம் முடிஞ்சு போயிடுது. அடுத்த நாள் போத ஓடி வர ஆண்டாள் ஓடி வந்து அப்பா இடத்துல சொல்றா, அப்பா அப்பா நான் ஒரு கனவு கண்டேன்ப்பா, நீ ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்றா. என்னப்பா கனவு கண்டேன்? அப்பா வாரணமாயிரம் சூழ நான் கனவு கண்டேன் அப்பா, என்னை சுத்தி ஆயிரக்கணக்கான யானைகள் இருக்கும், முத்து பந்தல்கள் என்ன, மத்தர்கள் கொன்றது என்ன, அஷ்டாதச வாத்தியங்கள் முழங்குறது, வேத கோஷம் வாத்திய கோஷம் எல்லாம் முழங்குறது, என்ன பெருமாள் பல்லாக்குல வந்து மாலையிட்டு திருமங்கலையாதாரணமா ஆறு காட்சியை நான் பார்த்தேனப்பா கடவுள அப்படின்னு சொன்ன உடனே பெரியாழ்வார் ரொம்ப சந்தோஷம். அவர் நினைச்சிட்டு நம்ம குழந்தைக்கு மேலும் மேலும் இப்படி அனுகிரகம் கிடைக்கிறது, இதுவே எந்த நிமிஷம் வேணுனாலும் எந்த க்ஷணம் வேணுனாலும் பெருமாள் வந்து வரலாம், வந்து என்னுடைய குழந்தைய மாலையிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆத்து வாசல்ல இருக்கிற திண்ணையில உட்கார்ந்து இருக்காரு. அப்படி இவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பல்லாக்கு சத்தம் கேட்கறது, அங்க சுத்தி நிறைய வேத கோஷம் வாத்திய கோஷம் அவ்வளவு பிரமுகர்கள் இருக்கா. அங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு கோஷ்டியே வந்திருக்கு. பெரியாழ்வார் நினைச்சிருக்காரு ஏதோ ஒரு பெரிய ராஜாதி ராஜா வந்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த பெரியாழ்வாருக்கு தெரியல, அந்த பல்லாக்குல
பல்லாக்கு சத்தத்தோடைய அமைப்பே இந்த பாட்டை நம்மளால பார்க்க முடியும். சத்தம் அப்படி கேட்கணும். அப்படி இந்த பல்லாக்கு சத்தம் கேட்ட உடனே பக்கத்துல இருக்கிற பிரமுகர்கள்லாம் விசாரிச்சு தேவரா பக்கத்துல இருக்கிற மாநாட்டுல பெரியாழ்வாராக இது பெரியாழ்வார் வீடு இது அடியதான் பெரியாழ்வார்னு சொல்லுவார். நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க முன்னே பல்லாக்குல இருந்து சல்லுன்னு ஒருத்தர் குதிச்சார். சல்லுன்னு ஒருத்தர் கீழே குதிச்ச பெரியாழ்வார் கிட்ட போய் சொல்ற, மாமா சௌக்கியமோ, சௌக்கியமா இருக்கா? ஆமா. அது யாரோ ஒருத்தர் வந்து நம்ம மாமான்னு கூப்பிடுறாருன்னு நீங்க நினைச்சுக்கிற. ஆமா, உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் சுவாமி? என்ன மாமா நீங்க எல்லாத்தையும் வந்துடா, ஸ்ரீரங்கத்துக்கு நீங்க அடிக்கடி வருவாடே, நான் கூட உங்களை அடிக்கடி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் நினைச்சுக்கிறேன், சரி யாரோ கேஷுவலா அவசரம் போல இருக்கு நம்ம மறந்துருப்போம் அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. உடனே அவர் சொல்றாரு, வந்துவார், இந்த பாருங்க மாமா, உங்க இடத்துலேருந்து நான் ஒரு ரத்னத்தை பெற்றுக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன இடத்துலையா? ரத்னமா? என்ன சுவாமி, நானே ஒரு ஏழை கோவில் கைங்கரியம் செஞ்சிருக்கிறவன், எந்த இடத்துல என்ன ரத்னம் இருக்க போகுது? இருக்கே, உங்க இடத்துல வைரம் வைடூரியம் போன்ற ரத்னங்கள்லாம் விடவே உயர்ந்த ரத்னம் இருக்கே, அதுதான் அந்த கோதா ரத்னம். அந்த கன்னியா ரத்னத்தை நான் பெற்றுக்கலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னு உடனே பூச்சி பெடுத்து பெரியாழ்வார்க்கு. உடனே உள்ள ஓடி போனார். அதுக்குள்ள ஓடி போய் சொல்றார், ஆண்டாள் ஆண்டாள், இங்கம்மா உன்னுடைய பிராணநாதன் வந்துட்டார், ரங்கநாதன் வந்துட்டார், உன் மாலையை தேடி வந்தவர் இன்னைக்கு உன்னையே தேடி வந்திருக்காருமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். ஆண்டாள் அவளுக்கு ஆச்சரியம் வரல, ஏன்னா அவளுக்கு நிச்சயமா தெரியுதான் நடக்க முடியல, ஆனா பயங்கர சந்தோஷம். உடனே கல்யாண பெண்ணாட்டம் பூஷணங்கள்லாம் பூஷிச்சு கொண்டு அழகா அலங்காரம் பண்ணிட்டு வரா. இப்போ ரங்கநாதனும் ஆண்டாளும் மாலை மாத்திட்டு போறாங்க. இத்தனை நாள் எதெல்லாம் அவங்க கனவுல கண்டானோ அதெல்லாம் இப்ப நிஜத்துல நடக்கும் போது இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்படி பெருமாளும் ஆண்டாளும் இப்போ நேருக்கு நேர் மாலை மாத்திக்க போறானா. சாட்சாத் லட்சுமி தேவியே வழியில வச்சிருக்கிற பாக்கியம் பெரியாழ்வாருக்கு. அப்படி தன்னுடைய பொன்னான ஆண்டாள ரங்கநாதருக்கு ரங்கமன்னாருக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க இப்ப அடுத்தது திருமங்கல்ய காரணமாக போதா மாங்கல்ய சூத்திரம் கட்டேவி பவந்த ஷாம சுந்தரா கதா சப்தபதி கிருபா லாஜகோ மோச்சகார இப்படி மாங்கல்ய தாரணம் ஆயிடுது, சப்தபதி ராஜபோகம் எல்லாம் ஆயிடுது. இப்ப கல்யாணம் ஜம்முன்னு ஆயிடுது. எல்லாரும் மாப்பிள்ளையாருக்கு போக போறா. மாப்பிள்ளையாகும் எது இங்கதான் ஸ்ரீரங்கத்துல எல்லாரும் வந்துட்டு இருக்கா. இப்போ எல்லாரும் இப்ப இங்கதான் வந்துட்டு இருக்கா. ஓட்டியோட எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இருக்கா. மத்த பக்தர்கள்லாம் நினைச்சிட்டு இருக்கா பெருமாளை சேவிச்சுட்டு ஆரம்பிப்பா போல இருக்கு. இவாளுக்கு தெரியாது வந்ததே ரங்கநாதர்னு. இங்கதானே புகுந்த வீடே இருக்கு கோதைக்கு ஆண்டாளுக்கு அப்படின்னு இவர்களுக்கு தெரியாது. இப்படி
ஜோதி வந்தது. அந்த ஜோதியில ரங்கமன்னாரும் ஆண்டாளும் ஐக்கியமாகிட்டான். எல்லாத்தையும் பெரியாழ்வார் பார்த்து ஆனந்த பாஷ்பம் பெறுகிறார், ஆனந்த கண்ணீர் பெறுகிறார். அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் சொல்றார், ஏப்பா என்ன ஏத்துக்க மாட்டியா? என்னுடைய பொண்ணை ஏத்துட்டியே, சந்தோஷம் எனக்கு. ஆனா என்னையும் ஏத்துக்க கூடாதா? அவ பண்ணினதுதான் நிஜமான பக்தியா? நான் பண்ணதும் பொய்யான பக்தியா? என்னையும் சேர்த்துக்க கூடாதா அப்படின்னு பெரியாழ்வார் கேட்டு இருக்கும் போது ஒரு அசரீர வாக்கு ஒழிச்சுதான், இதோ பாருங்க பெரியாழ்வாரே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எனக்கும் ஆண்டாளுக்கும் ஒரு கோவில் கட்டி அங்க நீங்க நித்தியபடி பூஜைகள்லாம் பண்ணி இத்தனை நாள் ஆண்டாள் எனக்கு என்னென்ன உற்சவங்கள்லாம் கொண்டாடினாலும் அது அனைத்தையும் நீங்க பண்ணணும். நித்தியோத்சவம், மாசோத்சவம், பக்ஷோத்சவம், பிரம்மோத்சவம், வசந்தோத்சவம் எல்லா உற்சவங்களையும் நீங்க பண்ணணும் அப்படின்னு அசரீர வாக்கு வந்ததுக்கு அதுக்கப்புறம் நீங்களும் எங்களோட சேர்ந்துடுவீர்கள் அப்படின்ற அந்த வாக்கு ஒழிக்கிறது. உடனே ரொம்ப சந்தோஷம் பெரியாழ்வாருக்கு. வல்லபதேவராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்த அவர் பெரியாழ்வாருடைய சிஷ்யர் அந்த ராஜா. ரெண்டு பேருமா சேர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அழகான கோவிலை ஸ்தாபிச்சு அதுல கோதைக்கும் ரங்கமன்னாருக்கும் அழகான ஒரு சன்னதியை அமைச்சு அவரும் கொஞ்ச நாள் கழிச்சு பெரியாழ்வாரும் ரங்கமன்னார் அப்புறம் ஆண்டாளோட ஐக்கியமாடுறார். இன்னைக்கும் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போனோம்னா கர்ப்பகிரகத்துல பெருமாள் ஆண்டாள் பக்கத்திலே கருட பகவான். ஏன்னா கருட பகவான் தான் பெரியாழ்வார் இல்லையா? வைரதேய அம்சம் சம்பூத்தோன்னு முதலே பார்த்துட்டோம். கருடனுடைய அம்சம் ஆச்சு அவர். அதனால அவரும் அந்த கர்ப்பகிரகத்திலேயே இருந்துட்டு நம்ம எல்லாருக்காகவும் தர்சனம் கொடுத்துட்டு இருக்கார். இப்படி இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துறது அப்படின்னா, ஏதோ கோவில் இருக்கிற பெருமாள் நமக்கு கல்யாணம் பண்ணிக்க போறாரா அப்படின்னு நினைக்கல ஆண்டாள். கோவில் இருக்கிற பெருமாள் வருவார், பக்தியோட நம்ம வேண்டினோம்னா கண்டிப்பா நமக்காக வருவார் அப்படின்ற அந்த மெசேஜை நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. அப்பேற்பட்ட அந்த ஆண்டாளுடைய கல்யாணத்தை இன்றைய தினம் அனுபவித்தோம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறோம்.